நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோல் சம்மந்தப்பட்டது. தோல் சுருக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது வயதானவங்களுக்கு இருக்கிறதுங்க அது வேறு. சிறு வயதுலேருந்தே சில பேருக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட சுருக்கங்கள் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம பயன்படுத்துகிற அந்த குளியல் பொருட்கள் தான் அது நிறையா பாதிக்குது. ரெண்டு விஷயம். ஒன்று, இன்டர்னலாக நம்ம எடுக்கிற உணவில் நல்ல கொழுப்புகள் இல்லை. ரெண்டாவது எக்ஸ்டர்னல், வெளிப்புறத்துலேருந்து நம்ம செய்கிற சில தவறுகள். இது ரெண்டும் சேர்த்து தான் தோலை வந்து பாதிக்குது. அப்போ இன்டர்னலுக்கு நிறையா சொல்லியிருப்பேன். நீங்கள் தேங்காய் பால் குடிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நல்ல கொழுப்புள்ள உணவுகள்லாம் சாப்பிடுங்கலாம் நிறையா வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். அப்போ எக்ஸ்டர்னரில் குளியல் முறைகளும் சொல்லி கொடுத்துருக்கேன். வெளிப்புறத்தில் போனீங்க எப்படி முயற்சி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ ஆனால் நம்ம சொல்கிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு. இது ஸ்கின் சம்மந்தப்பட்டதில் மற்ற விஷயங்களை சரி பண்ணுதோ இல்லையோ, சுருக்கங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை பயிரும்பாங்க. பச்சை கலர் உருண்டையாக இருக்கும், பச்சை பயிரும்பாங்க. அந்த பச்சை பயிரோட பெருநெல்லிக்காயை கலந்து அரைச்சி வச்சுக்கணும். ஒரு சந்தேகம் வரும், பச்சை பயிரை காய வச்சு அரைச்சிடலாம், ஆனால் நெல்லிக்காய் எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு. நெல்லிக்காயை நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாகலாம் போட்டு நல்லா வெயிலில் உலர்த்தி வைக்கணும். இல்லைனா ஸ்க்ரப் மாதிரி பண்ணுவாங்க, சின்ன சின்ன துகளாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் போயிடும். அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் அதையும் நீங்கள் பச்சை பயிர் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அப்போ என்றைக்காவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ அரப்புத்தூள், சீயக்காய், இந்த மாதிரி நலுங்கு மாவு, இது மாதிரி கடல மாவு இதெல்லாம் வச்சு குளிக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு நாளில் இந்த மாதிரி பொடியை பயன்படுத்தணும். அந்த பச்சை பயிரையும் நெல்லிக்காய் கலந்த இந்த பொடிகளை நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது தோலில் இருக்கிற சுருக்கங்கள் போகும். ஏன்னா இன்றைக்கி நிறையா சிறு வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட பார்த்தா அந்த தோல் சுருக்கம் நிறையா இருக்குது. ஒரு காலத்தில் 80 வயது தாண்டின மூத்தவங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. காரணம் என்னென்னா, நம்ம உணவு முறைகள், வாழ்வியல் மாறினதுனால. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின்னுக்கான அந்த சுருக்கத்துக்கான நல்ல டிப்ஸ். எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே முயற்சி பண்ணலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.